ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 30 டேஸ் ஸ்கின் கேர் சேலஞ்சிங்கோடைய டே 9. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் ஒரு கிளென்சர் வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பேக்குக்கு ரெடி பண்ணிடலாம். பேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு நீங்கள் நெக் பேக் சைடு ஃபுல்லாக போடுறது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து தயிர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹனி வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை. நீங்கள் வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக அல்வா மாதிரி வந்திருக்கு. அப்படியே சாப்பிட்றலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த ஹனி அண்ட் ரைஸ் காம்போ வந்து ரொம்பவே உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம அரிசி மாவு வந்து அடிக்கடி ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஸ்கின்னு வந்து நல்லாவே அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நல்லாவே சூப்பராக ரெடியூஸ் ஆகும். ஸ்கின் நல்லா டைட்னஸ் கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நல்லா க்ரீமியாக இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். பிம்பிள்ஸ் எல்லாம் தெரியுதுங்களா? நிறையாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆனால் புதுசாகவும் பிம்பிள்ஸ் வந்து வருது, ரெடியூஸும் ஆகிட்டு வருது. அந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே வந்து இந்த 1 வீக்கில் ஃபுல்லாக வந்து ரெட்டிஷாக மாறிடுச்சு. அது வந்து அப்படியே ரெட்டிஷாக மாறி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து ஃபேட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம போடுற பேக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த 1 மந்த்துக்கு வந்து நம்ம என்னென்ன பேக் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஸ்கின்னு வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். டேன் வந்து நம்ம இந்த இது ஹனி யூஸ் பண்ணுறதுனால டேன் வந்து சூப்பராக குறையும். இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அல்லது 15 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பேக் போட்டுக்கோங்க. மற்றபடி டெய்லியும் வந்து டொமேட்டோ ஹனி வந்து நீங்கள் லைட்டாக போட்டு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுறது, இல்லை ரொம்ப நேரம் விடலைனாலும் லைட்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுறது, அலோவேரா ஜெல் டெய்லியும் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி ஹேபிட் வந்து கொண்டு வந்துக்கோங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே லீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஸ்க்ரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் தான் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முகத்தை வந்து கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நேச்சுரல்ஸ் ரெமிடிஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்குண்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என் ஸ்கின்னில் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பேக் போடலாமா, இல்லை நம்ம ஏதாவது மசாஜ் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.